अस्मद्गुरुपरमगुरून्यतिवरपूर्णौ सयामुनं रामं पद्माक्षनाथषडजित्सेनेशरमारमापतीन् वन्दे वन्दे बृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणं श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्के केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि வஞ்ச பரசமயம் மாற்ற வந்தோன் வாழியே மண்ணுபுகழ் பூதூரான் மலமுகப்போன் வாழியே கஞ்ச திருமங்கை உகக்க வந்தோன் வாழியே கலிய நுரை குடிகொண்ட கருத்துடையோன் வாழியே செஞ்சொல் தமிழ்மறைகள் தெளிந்துரைப்போன் வாழியே திருமலை மால் திருமணியாய் சிறக்க வந்தோன் வாழியே தஞ்ச பரகதியை தந்தருள்வோன் வாழியே செந்தமிழ் தூப்புல் திருவேங்கடவன் வாழியே வஞ்ச பரசமயம் மாற்ற வந்தோன் வாழியே. இந்த நம்ம வஞ்சிக்கக்கூடியதான மற்ற மதங்கள் இருக்கு, அந்த மதங்களினுடைய கொள்கைகளை ஆராய்ஞ்சி அந்த கொள்கையில் இருக்கிற தோஷங்கள்லாம் சொல்லி அந்த கொள்கையுடையவர்கள் எப்படி மாறி சொல்கிறார், அதில் அவளுடைய மாறுதலான எண்ணமானப்பட்டது எப்படி அதை சரி பண்ணணும் அப்படின்றதையும் சாட்சி நமக்கு அந்த கொள்கைப்படி நாம் போகக்கூடாது அப்படின்றதும், அவர்களையும் உங்கள் கொள்கையிலே இதை நீங்கள் கொண்டிருக்குங்க, இதுக்கு துல்லியம், அதனால் நீங்கள் வைதிக மதமாக தான் மாறணும் அப்படின்னு அவளுக்கும் வழி காண்பிச்சு அதன்பால் ஈர்க்கப்படக்கூடிய இதராலயம் தடுத்து ஆட்கொள்ளக்கூடியதை சுவாமி பண்ணுறார். அதில் முதல்ல சார்வாக மதம், லோகாயுதிக மதத்தை இருக்கிற தோஷத்தை சொல்லி அதன்படி நாம் யார் அதை பின்பற்றக்கூடாதுன்றத சொன்னார். அதுக்கப்புறம் மொத்தம் சூன்யம் அப்படின்றது தொடக்கமாக ஆரம்பித்து படிப்படியாக உயர்ந்து க்ஷணிகமான ஞானம் ஒன்று தான் இருக்குது அப்படின்னு சொன்ன புத்த மதம் இருக்குது, அந்த புத்த மதத்தை கண்டித்தார். அதுக்கப்புறம் அவைதிக மதங்கள், ஜைனாதி மதங்கள் இருந்தால் கூட புத்த மதத்துக்கு தோல் தீண்டியாக இருக்கக்கூடிய வேதத்தை ஒத்துக்கிறேன்னு சொல்லிகிட்டு இருக்காளே அந்த அத்வைத மதத்தை கண்டனம் பண்ணுறார். ஏன்னா அவன் ஞானம் ஒன்றுத்தை ஒத்துண்டான், க்ஷணிகம்னு சொன்னான். இவா ஞானத்தை ஒத்துண்டு ஞானம் தான் சின்மாத்திர பிரம்மம், அதான் அது நித்தியம்னு அதை ஒத்துக்கிறார். அந்நியத் சர்வம் மித்யா, மீதி எல்லாம் பொய் அப்படின்னு சொல்கிறான். அதனால் அவனுக்கு தோல் தீண்டியாக அவனோட கூட சதிருஷமாக இருக்கிறதுனால இந்த அத்வைத மதத்தை கண்டிக்கிறார். அதில் வேதங்கள் ஆரம்ப பாசுரத்தில் பரமத பங்கத்தில் பிரச்சன்ன பௌத்தாதிகாரம் ஆரம்பத்தில் வேதங்கள் மௌளி விளங்க வியாசன் விரித்த நன்னூல் பாதங்களான 16 ஈசன் படி மறைத்து அப்படின்னு வேதங்கள் மௌளி வேதாந்தமான உபனிஷத்துக்கள்லாம் நன்னா விளங்கும்படியாக, அதனுடைய அர்த்தங்கள்லாம் நமக்கு தெரியும்படியாக அந்த உபனிஷத் வேதாந்தத்தில் சொல்லியிருக்கிற அந்த பிரம்மத்தை அடையக்கூடிய வழி, பிரம்மத்தினுடைய ஸ்வரூபம், பிரம்மத்தை அடையக்கூடிய வழி அதெல்லாம் இருக்கே, அதெல்லாம் அவர் நன்னா பிரதிபாதனம் பண்ணுறதுக்காக 4 அத்தியாயங்கள் சொன்னார்னு இங்கே சொல்லலை சுவாமி தேசிகன். நான் ஒவ்வொரு அத்தியாயங்கள்லையும் 4 பாதங்கள் இருக்குது. அதனால் ஒவ்வொரு அத்தியாயத்துக்கும் ஒரு குணம், அது ஸ்தூலமாக அப்படியே இருக்கக்கூடிய குணம், அது இன்னும்
விசதமாக ஒவ்வொரு அத்தியாயத்தையும் 4 பாதமாக்கி அந்த ஒவ்வொரு பாதத்திலையும் ஒவ்வொரு குணம் சொல்லப்படுறது அப்படின்னு சொல்லி அந்த குணங்கள்லாம் கொண்ட ஈஸ்வரனுடைய பிரகாரத்தை அவ மறைக்கிறா. ஒரு குணமும் ஈஸ்வரனுக்கு இல்லை, சின்மாத்திர பிரம்மம் அப்படின்னு சொல்லி அது நிர்குணமானது அப்படின்லாம் சொல்கிறாளே, அத்தை அந்த பாசுரத்தில் சொன்னார். வேதங்கள் மௌலி விளங்க வியாசன் விரித்த நன்னூல் பாதங்களான 16 ஈசன் படி மறைத்து விகற்பம் என்னும் அப்படின்னு இருக்குது. ஆன மாதிரி எண்ணக்கூடியவர்கள் அவர்கள் 16 பாதத்திலையும், அதான் 4 அத்தியாயத்தில் 16 பாதத்தில் 4 அத்தியாயத்தில் என்ன சொல்லியிருக்குதுன்னு சொல்லிட்டோம். முதல் அத்தியாயத்தில் பிரம்மந்தான் காரணம்னு சொல்லி, 2வது அத்தியாயத்தில் பிரம்மம் காரணம் ஆகாது அப்படின்னு சொல்கிற தோஷங்கள்லாம் நிரசனம் பண்ணி, பிரம்மத்தை தவிர மற்றவர்களுக்கு காரணத்துவமும் சித்திக்காது அப்படின்றதெல்லாம் சொல்லி விரோதத்தை போக்கடிச்சு, 3வது அத்தியாயத்தில் பிரம்மம் உபாயம் அப்படின்னு சொல்லி, 4வது அத்தியாயத்தில் பிரம்மம் பலமாக இருக்குது அப்படின்னு எல்லாமே பிரம்மந்தான் அப்படின்னு என்ன அப்படின்னு சூத்திரக்காரர் சொல்கிறார். அப்படி 4 அத்தியாயம். அதில் இப்போ 16 பாதங்கள் பிரம்மந்தான் காரணம்ன்றதுக்கு 4 பாதங்களில் சொல்லப்பட்டிருக்குது. ஷஷ்டா தேஹி ஸ்வனிஷ்டா நிரவதி மகிமா அபாஸ்தபாதா ஸ்ரிதாப்தா காத்மாதேரிந்திரியாதேஹே உச்சித ஜனனகிருத் சம்ஸ்ருதௌ தந்திரவாஹி நிர்தோஷத்வாதிரம்யோ பகுபஜனபதம் ஸ்வர்ககர்ம பிரசாத்யः பாபஸ்சித் பிரம்மநாடி கதிகிருத் அதிவஹன் சாமியதச்சாத்ர வேத்யः அப்படின்னு அத்திர வேத்யா என்ன இந்த இடத்துல இப்படி அப்படின்னு சொல்லிட்டு 16 குணங்களை சுவாமி தேசிகன் அதிகரண சாராவளியில் சாதிக்கிறார். முதல் அத்தியாயத்தில் பெருமாள் காரணனாக இருக்கான் அப்படின்னு சொன்னதுக்கு 4 பாதங்களில் சொல்லப்படுறது. முதல் பாதத்தில் ஸ்ரஷ்டா என்ன எம்பெருமானுடைய குணம், சிருஷ்டிக்கிறவன் அப்படின்ற குணம். 2வது தேஹி எல்லாத்தையும் சேத்தன பிரபஞ்சத்தை சரீரமாக உடையவன். ஸ்வனிஷ்டா தானே இவனுக்கு எதனா ஆதாரம் உண்டான்னா ஆதாரம் கிடையாது, தனக்கே தான். அதனால் தன்னுடைய தனக்கு தான் ஆதாரம், அவ்வளோதானே தவிர மற்ற ஆதாரங்கள் அவனுக்கு கிடையாது. அவனுடைய மகிமையை அது அப்படின்னு 3வது பாதத்தில் மகிமை எப்படிப்பட்டது அப்படின்னா நிரவதி மகிமா, எல்லையில்லாத மகிமையை உடையவன். இதுவரையில் 4வது பாதம் அதான் 4 பாதங்கள்னால முதல் அத்தியாயத்தில் இவன் தான் காரணன் அப்படின்றத, அந்த காரணன்ற குணம் இருக்குதே, ஜெகத்காரணன்ற பெருமை, அந்த குணத்தை உடைய எம்பெருமான் எப்படி அந்த ஜெகத்காரணனாரான் அப்படின்னு சொன்னால் இந்த 4 குணங்கள் 4 பாதங்கள்னாலே சொல்லப்பட்ட ஸ்தாபிக்கப்பட்டதுனால அப்படிப்பட்ட குணாளனாயிருந்து அவன் காரணனாக ஆறான் ஜகத்துக்கு அப்படின்னு அர்த்தம். ஸ்ரஷ்டா அப்படின்னு இதில் முன்னம் முதல் சூத்திரம் வியாசர் அதான் இப்படி உபனிஷத்துக்களினுடைய அர்த்தத்தை தெளிய உரைக்கிறதுக்காக இந்த மாதிரி 16 பாதங்களாக பண்ணியிருக்கார். ஆனால் அதில் அந்த பாதத்தில் இருக்கக்கூடிய குணத்தெல்லாம் தெரிஞ்சிக்காம நிர்குணம் பிரம்மத்துக்கு குணமே இல்லைன்னு சொல்கிறா அப்படின்னு எடுத்து காமிக்கிறார். அதில் முதல் சூத்திரமே என்னது அப்படின்னு சொன்னால், அதாத்தோ பிரம்ம ஜிக்ஞாசா, அதாவது பிரம்மத்தை அறிய ஆசை கொள்ளுதல்.
அப்போது இந்த சாஸ்திரம் முழுக்கவே பிரம்ம பிரதிபாதன சாஸ்திரம், பிரம்மத்தை பற்றி சொல்லக்கூடிய சாஸ்திரம் அப்படின்னு ஏற்படுது. அத பிறகு அத்தா ஆகையினாலே பிரம்ம ஜிக்ஞாசா, பிரம்மத்தை அறியறதுக்கு விருப்பம் உண்டாது அப்படின்னு. அத பிறகு அப்படின்னு சொன்னால், அதாவது பூர்வ பாகம் இருக்குது மீமாம்சா சாஸ்திரம், வேதாங்கங்கள்லாம் ஓதின பிறகு, பூர்வத்தில் பூர்வ காண்டத்தை ஓதின பிறகு, அத்தா ஆகையினாலே, அதாவது அந்த பூர்வ காண்டத்தில் ஆபாதத்தகா தெரிஞ்சுது. என்ன தெரிஞ்சுதுன்னா, அந்த பூர்வ காண்டத்தில் சொல்லக்கூடிய உபாயங்கள் அது இது எல்லாம் அல்பமாயும் அஸ்திரமாயும் இருக்கக்கூடியதான பலங்களை சொல்கிறது, அது நமக்கு பிரயோஜனமில்லை அப்படின்னு தெரிந்து கொண்டதுனால, அது ஆகையினாலே அத்தா பிரம்ம ஜிக்ஞாசா, அதாவது அனந்தமாயும் ஸ்திரமாயும் இருக்கக்கூடிய பலத்தை பிரதிபாதிக்கக்கூடிய பிரம்மத்தை அறியறதுக்கு விரும்புறது. அதுதான் இந்த சாஸ்திரம், உத்தர சாஸ்திரம் பிரம்ம மீமாம்சை சொல்கிறது. அப்போது இந்த பிரம்ம மீமாம்சையில் அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசா ஆரம்பித்து அனாவிருத்தி சப்தாத் அப்படின்னு முடிக்கிற வரையில் பிரம்மத்தை பற்றியே தான் பிரதிபாதனம் பண்ணுறது. ஏன்னா பிரம்ம ஜிக்ஞாசான்னு தானே சொல்லிருக்குது. அதனால் எல்லாம் பிரம்மத்தை பற்றி பிரதிபாதிக்கிறது. அதனால் 4 அத்தியாயங்கள் அது. அதனால் அந்த பிரம்ம மீமாம்சை மொத்தம் பிரம்மத்தை பற்றி பதிவாகிறது. அதுக்கப்புறம் அந்த பிரம்ம மீமாம்சை 4 அத்தியாயமாக இருக்குது. அந்த 4 அத்தியாயம் என்ன சொல்கிறது? அந்த பிரம்மம் 4 பெருங்குணங்களை உடையதாக காரணத்துவம், பிரம்மம் காரணமாக இருக்குது. பிரம்மத்துக்கு தோஷம் இல்லாத, அது பிரம்மத்துக்கு எந்த விதமான தோஷமும் கிடையாது அந்த காரணத்தினால அப்படின்னு அந்த விரோதங்கள்லாம் அற்ற தன்மையாக பிரம்மம் இருக்குது அப்படின்னும், அந்த பிரம்மம் அப்படின்னு அவிரோதாத்தியாயம், அந்த பிரம்மம் உபாயமாறுது, அதுவே பிரம்மமே உபாயமாறுது அப்படின்றது 3வது சாதனாத்தியாயம். 4வதுல பிரம்மமே பலமாறுது அப்படின்னு பலாத்தியாயம். அதனால் 4 அத்தியாயங்கள்லையும் பிரம்மத்தை தான் பிரதிபாதிக்கிறது, பிரம்ம குணத்தை சொல்கிறது. இது இப்படி ஒரு மொத்தமாக சொன்னால் அது அவ்வளோ தூரம் பிடிபடாது மனசுக்கு. அதனால் ஒவ்வொரு அத்தியாயத்திலையும் 4 பாதம், அந்த 4 பாதம் அதாவது முன்னமே ஒரு ஒரு மண்டபம் இருக்குது அப்படின்னு சொன்னால், நாம் ஒரு இடத்துல இளைப்பாடுறோம், ஒரு விஷயத்தை தெரிஞ்சுட்டு, இல்லை இளைப்பாடுறதா இருக்கட்டும், இல்லை ஆனந்தமாக நாம் கூடி கழிக்கிறதாகட்டும், எல்லாம் ஒரு மண்டபத்தில் தான் பண்ண முடியும். அந்த மண்டபம் எப்படி இருக்கும்? 4 கால் மண்டபமாக இருக்கும். குறைஞ்சது 4 கால் இருக்கணும் அந்த மண்டபத்துக்கு. அதனால் ஒவ்வொரு அத்தியாயத்திலையும் அந்த 4 கால்கள் போல, 4 தூண்கள் போல 4 பாதங்கள் இருக்குது. பாதம்னா கால் பங்குன்னு அர்த்தம், இல்லைன்னா 4 காலையே சொல்லலாம், தூண்களையே சொல்லலாம். அதனால் இந்த இடத்துல 4 பாதமும் அதை ஒவ்வொரு அத்தியாயத்தினுடைய குணங்களையும் ஸ்தாபிக்கிறது. எப்படி மண்டபத்தை நன்னா 4 கால்களும் தாங்கி அந்த மண்டபத்துக்கு பெருமை தருதோ அது போல, அதில் முதல் அத்தியாயத்தில் எம்பெருமான் காரணனாக இருக்கான் அப்படின்னு சொல்லக்கூடிய முதல் அத்தியாயத்தினுடைய சாரமான காரணன் எம்பெருமான் அப்படின்றத இந்த இடத்துல 4 பாதங்கள்னால ஸ்ரஷ்டா, தேஹி, ஸ்வனிஷ்டா, ஸ்வனிஷ்டா, நிரவதி மகிமா அப்படின்னு 4 அர்த்தங்கள் சொல்கிறது. எப்படி அப்படின்னு சொன்னால்,
ஜன்மாத்தியதிகரணத்தில் எவனிடத்திலிருந்து இந்த உலகமெல்லாம் உண்டாருதோ, எவனால் காக்கப்படுறதோ, எவனிடத்தில் லயிக்கிறதோ அவன் காரணம் அப்படின்னு சொல்லி பிரம்மத்தை காரணமாக சொல்கிறது. அதான் அப்படி சொல்லி ஈக்ஷத் அதிகரணம் முதல் 4 அதிகரணங்கள் ஜிக்ஞாசாதிகரணம், ஜன்மாத்தியதிகரணம், சாஸ்திரயோனித்வாதிகரணம், சமன்வயாதிகரணம் அப்படின்னு சொல்லக்கூடிய 4 அதிகரணங்கள். ஒவ்வொரு அதிகரணத்துக்கும் ஒவ்வொரு சூத்திரம்தான். இந்த 4ம் சாஸ்திர ஆரம்பம். இதுக்கப்புறம் சாஸ்திரம் எங்கேருந்து ஆரம்பிக்கிறது அப்படின்னு சொன்னால் ஈக்ஷத் அதிகரணத்திலேருந்து ஆரம்பிக்கிறது. அந்த ஈக்ஷத் அதிகரணம், அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஆனந்தமயாதிகரணம், இந்த அதிகரணங்களில் எம்பெருமான் பலவாறாக ஆகிறேன் அப்படின்னு சங்கல்பம் பண்ணுறதும், இது மொத்தத்தையும் எம்பெருமான் சிருஷ்டிச்சான் அப்படின்னு சொல்கிற வாக்கியங்கள்லாம் ஜகத்து சிருஷ்டி சொல்கிறதுனால ஜகத்தை சிருஷ்டி பண்ணுறான் எம்பெருமான் அப்படின்றத பிரதிபாதிக்கிறதுனால முதல் பாதத்தில் ஜகத் ஸ்ரஷ்டாவா பரமாத்மா வேத்யன், பரமாத்மா ஜகத்தை சிருஷ்டிக்கக்கூடியவன் அப்படின்னு அறிய தகுந்தவன், அதான் ஸ்ரஷ்டா அப்படின்னு. எம்பெருமான் தான் உலகுக்கு காரணம்னு சொன்னமல்ல அந்த காரணாத்தியாயத்தில். அந்த காரணாத்தியாயம் அதில் முதல் பாதம் என்ன சொல்கிறது? அந்த எம்பெருமான் உலகத்தை சிருஷ்டிக்கிறவன் அப்படின்றத சொல்கிறது. சரி, உலகத்தை சிருஷ்டிக்கிறவன் மாத்திரம் இருந்தால் ஒரு குயவன் இருக்கான், அவன் மண்பானையெல்லாம் பண்ணுறான். மண்பானையை அவன் பண்ணுறதுனால யார் இந்த மண்பானையை பண்ணால்? குயவன் பண்ணான். அந்த மண்பானை உண்டானத்துக்கு குயவன் காரணம்தான். ஆனால் இந்த மண்பானை உண்டாகிறதுக்கு குயவன் நிமித்த மாத்திர காரணமே தவிர அவங்கிட்ட மண் கட்டி இல்லைன்னா அவனால் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. அப்போ காரண பொருள் வேணும். அவன் உண்டாக்கக்கூடிய காரணமாக இருக்கான். சரி, யார்? குயவன். மண்பானையை செய்யக்கூடியவன் அவன் நிமித்த காரணம். ஆனால் மூலப்பொருள் காரணப்பொருள் வேணுமோ இல்லை, மண். அது யார்? அது என்னது? அங்கே இடத்துல மண்பானையில் மண் உபாதான காரணம்னு பேர். அதுக்கு இவன் பண்ணுறவனுக்கு நிமித்த காரணம்னு பேர். இந்த அவன் வச்சுட்டு இருக்கக்கூடிய சக்கரம் தண்டம் அது இதெல்லாம் இருக்குது, அதுக்கு சககாரி காரணம்னு பேர். குயவன் அப்படியே பண்ணிட முடியுமா? அப்படின்னா மண்பானையை கையிலேயே பண்ணிடுவானா? பண்ண முடியாது. அதுக்கு ஒரு சக்கரம் வேணும், தண்டம் வேணும், அதை சுற்றுறதுக்கு. அதெல்லாம் அந்த சககாரி உபகரணங்கள்லாம் வச்சுட்டு தான் அவனால் பண்ண முடியும். அதனால் ஒரு பொருள் வேணும்னு சொன்னாக்கா, ஒரு பொருள் உண்டாகணும்னு சொன்னால் மூலப்பொருள் ஒன்று வேணும், அது உபாதான காரணம் அப்படின்னு பேர். இன்னொன்று அதை பண்ணக்கூடியவன் மொத்தம் வேணும். மண் மாத்திரம் இருந்துட்டா போருமா? அதை குடமாக பண்ணுறதுக்கு உண்டான சாமர்த்தியம் ஞானம் உடையவன் சக்தி உடையவன் வேணும், அவன் நிமித்த காரணம். அப்படியானா கூட அவன் அந்த மண்ணை வச்சுட்டு என்ன பண்ணுவான்? எப்படி அவன் பண்ணுவான் அப்படின்னா அதுக்கு சககாரி காரணம்னு அந்த தண்டம் சக்கரம் அது இது அது உண்டாக்குறதுக்கு உண்டான இப்போ மிஷின்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் வேணும். இப்போ முதல்ல எம்பெருமான் இதை சிருஷ்டிக்கிறான்னு வந்தது. சிருஷ்டிக்கிறான்னு வரச்சேவே பலவாறாக ஆகிறேன் அப்படின்னு சங்கல்பம் பண்ணுறான்னு சொல்லித்து. அப்போ எம்பெருமான் இதிலேயே நன்னா அடங்கி போச்சு. ஜன்மாத்தியதிகரணம் அதுதான்
அப்போ சாஸ்திர ஆரம்பகம்னு சொன்னோம். ஈக்ஷத்ததிகரணம் அது. இப்போ எவனிடத்துல ஈக்ஷத்ததிகரணத்தில் அவன் சங்கல்பிக்கிறான். இப்போ பலவாறாக ஆகிறேன் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் பலபடியாக இது பண்ணுறேன். அதாவது மல்டி டைமென்ஷனில் சில பேர் ஒரு காரியம் பண்ணுறான் அப்படின்னு சொல்லுவாங்களோ இல்லை, லோகத்தில் சொல்கிறாளோ இல்லை, என்ன பல வகையில் அவன் காரியம் பண்ணுறான்பா அப்படின்னு சொல்கிறோம். அதை போல் பலவார ஆகிறேன் அப்படின்ற அந்த எம்பெருமான் சங்கல்பம் பண்ணுறான்னு இங்கே சொன்னமே ஈக்ஷத்ததிகரணத்தில். அப்புறம் ஆனந்தமயாதிகரணம் இதெல்லாம் எங்கும் நிறைந்தவனாக இருக்கான்லாம் சொல்லிட்டு இதிலேயே அடக்கம் என்ன அப்படின்னு சொன்னால், பலவாறாக ஆகிறேன்னு சொன்னதுனால உபாதான காரணம் ஆயிடுத்து. அதாவது எது பலவாறாகும்? மூலப்பொருள் தான் மண்ணாகப்பட்டது குடமாகும், சட்டியாகும், வானா சராவமாகும். அந்த மாதிரி பலவாறாக ஆறுது மண் கட்டி. அதை போல் எம்பெருமான் பலவாறாக ஆகிறேன் அப்படின்னு சொன்னால் இந்த பலவார தேவ மனுஷ உலகங்கள்லாமா அப்படிலாம் நான் ஆறேன் அப்படின்னு சங்கல்பிச்சான்னு அதுக்கு அர்த்தம். அப்போ பெருமாள் அதில் உபாதான காரணமாக இருக்கான். ஏன்னா மண்ணு தானே, மண் கட்டி தானே குடமாறுது, சட்டியாறுது, சராவம் வானாவாருது, விளக்கு அகல் போல் ஆறுது, எல்லாம் ஆறுது. அந்த ரீதியில் பலவாறாகிறேன்னா தேவலோகம், மனுஷலோகம், நரகலோகம், அது இது எல்லாம் அந்த மாதிரி ஆகிறேன் அப்படின்னு சொல்கிறதுனா அதுக்கு மூலப்பொருள் உபாதான காரணம்ன்றது அதில் தெரியுது. அந்த சககாரி காரணம் என்னது இந்த இடத்துல என்ன? அப்போது பலவாரா ஆகிறேன்னு சொல்கிறதுனால அவனே சங்கல்பிச்சுக்கிறான். அதனால் உபாதான காரணம் ஆயிடுறது. அவன் தானே சங்கல்பிக்கிறான், அதனால் நிமித்த காரணமும் அவன் ஆயிடுறது. நிமித்த காரணமும் அவன் ஆயிடுறது. இப்போது இந்த சங்கல்பம், ஒருத்தர்கிட்ட நாம் ஒரு வேலைக்கு போகிறோம், நீ அதெல்லாம் ஒன்றும் பண்ணாதப்பா, நான் பார்த்துது தான், நீ ஒன்றும் விசாரப்படாது, நான் பார்த்துக்கிறேன், நான் சொல்கிறேன் அப்படின்றான். அந்த காரியத்தெல்லாம் பண்ணிவிடுவான். இவன் என்ன பண்ணுறான்? இவன் சொல்கிறதுனால இவன் இஷ்டப்படி அந்த காரியத்தெல்லாம் பண்ணி கொடுத்து நடந்து போகிறது. அதனால் இவனுடைய சங்கல்பம் தான் அந்த காரியத்தை நடத்துறது. சரிதானே? அதை போல் எம்பெருமான் நான் பலவாரம் ஆகிறேன்னு சொன்னால் இந்த பிரபஞ்சமாக ஆகிறேன்னு ஒரு அதான். அப்போது நிமித்த காரணம் ஆகுது, சககாரி காரணமும் அதில் ஆயிடுறது. பலவாரம் ஆகிறேன்னு பலவாரா பண்ணுறேன்னு சொல்லலை, பலவாரா ஆகிறேன்னு சொல்கிறதுனால உபாதான காரணமும் ஆயிடுறது. சரிதானே? அதனால் எம்பெருமானே 3 காரணங்களும் இருக்கான்றது. அது அப்படி இருந்து அவன் சிருஷ்டி பண்ணுறான் அப்படின்னு தெரிஞ்சது முதல் பாதத்தில். 2ஆம் பாதத்தில் இப்படி பலவாரம் ஆகிறேன்னு சொல்கிறானே, அதாவது உபாதான காரணமாக இருக்கான்னு சொல்கிறானே, இது எப்படி அப்படின்னு ஒரு இது வருதல்ல, அதுதான் இவன் தான் என்ன பண்ணுறான்? தேஹி. அந்த 2ஆவது பாதத்தில் அந்தர்யாமி அதிகரணம் அதெல்லாம் இருக்குது. அதனால் இவன் அந்தர்யாமியாக உள்புகுந்து பண்ணுறான், எல்லாத்தையும் சரீரமாக கொண்டிருக்கான் அப்படின்னு சொல்லப்படுறது. அப்போ எல்லாத்தையும் சரீரமாக கொண்டிருக்கான்னு சொன்னால் இவன் எப்படி இவன் இந்த மாதிரி காரணமாகறான்னு சொன்னால், இவனுக்கு எல்லா பொருளும் நாம் பார்க்கக்கூடிய பொருள்கள் எல்லாம் சரீரமாக இருக்குது. எப்படி ஒரு குழந்தை இருக்குது, குழந்தை அப்படியே பெருசாகுது, கர்ப்பத்துலேருந்து வச்சுப்போம், முதல்ல அப்படி ஒரு திரவமாக இருக்குது, அப்புறம் பிண்டம் மாதிரி இருக்குது, அப்புறம் கொஞ்சம் போகிற ரேகா மாதிரி வருது, அதுக்கப்புறம் சின்ன குழந்தையாக வெளியில் வர கை காலோட கூட, அதெல்லாம் ரொம்ப அல்ப சொல்பமான சக்தியோட கூட அது இருக்குது. அப்புறம் ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனி சக்தியோட கூட நன்னா விளங்குறது. இப்படியெல்லாம் மேலே 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 அந்த ஒரே வியக்தியே பலவாரம் ஆயிண்டே இருக்கான், வளர்ந்துட்டே இருக்கான்.
அதை போல் எம்பெருமான் இந்த மாதிரி பலவாறு ஆறான் அப்படின்னு சொல்கிறது. அப்போது எம்பெருமான் இது எல்லாத்தையும் தனக்கு சரீரமாக கொண்டிருக்கிறதுனால தான் இது முடியும். அதனால் எம்பெருமான் காரணமாறான். அதாவது சூக்ஷ்மமாக இருக்குது சேத்தனா சேத்தனங்கள், அதை சரீரமாக கொண்டிருக்கான். படைக்கப்படுறதுக்கு முன்ன, இந்த லோகம் சிருஷ்டிக்கப்படுறதுக்கு முன்ன சூக்ஷ்ம சரீரத்தை கொண்டிருக்கான்னா, எப்படி கர்ப்பத்தில் இருக்கிற ஒரு குழந்தை ஒன்றும் இல்லாத அப்படியே கர்ப்பத்துக்குள்ளேயே உருவோடு இருக்குதோ இல்லை, ஆன மாதிரி சூக்ஷ்ம சரீரமாக இருக்குது. அப்புறம் அது ஸ்தூல சரீரமாக வெளியில் வந்து இது பண்ணுறது. அதுபோல் பெருமாள் படைக்கிறதுக்கு முன்ன பிரளய காலத்தில் சூக்ஷ்மமாக இருக்கிற இந்த பிரபஞ்சம், சூக்ஷ்மமாக இருக்கிற பிரபஞ்சத்தை சரீரமாக உடையவனாக இருக்கான். பலவாறு ஆகிறேன்னு சங்கல்பிச்சா விட்டு ஸ்தூல சரீரமாக அவன் வந்து பலவாறாக இருக்கான். அது எப்படி இதுன்னா எல்லாத்தையும் சரீரமாக கொண்டிருக்கிறதுனாலே அப்படின்னு அது 2வது பாதத்தில் சொல்கிறது. அந்த சரீரமாக கொண்டிருக்கான்னா எப்படி நம்முடைய சரீரத்தில் நாம் வந்து உயிராக இருக்குமே, அந்த உயிர் தானே இந்த சரீரத்தை தாங்கி எல்லாம் பண்ணுறது. அதுபோல் எம்பெருமான் அந்தர்யாமியாக இருக்கான். இந்த சரீரத்தை நாம் உள்ளே இருந்து நம்ம இஷ்டப்படி இயக்கிறோமோ இல்லை, அந்த மாதிரி எல்லா சரீரத்து உள்ளேயும் எம்பெருமான் அந்தர்யாமியாக இருந்து சரீரமாக கொண்டு எல்லாத்தையும் இயக்கி எல்லாம் பண்ணுறான். முதல்ல இந்த இடத்துல என்னென்னா, அவன் உள்புகுந்து இருந்து இதுக்கு எல்லாத்தையும் சரீரமாக கொண்டிருக்கான், எல்லாத்தையும் படைக்கக்கூடியவன் எம்பெருமான்னு முதல்ல சொல்லிட்டு 2வது பாதத்தில் எல்லாத்தையும் சரீரமாக கொண்டிருக்கான் எம்பெருமான். அதனால் இவன் சூக்ஷ்ம சேத்தனா சேத்தன பிரபஞ்சத்தையும் சேத்தனா சேத்தனத்தையும் சரீரமாக கொண்டிருக்கான். அதுவே பிரபஞ்சமாக பரிணமிக்கச்சே ஸ்தூல சேத்தனா சேத்தன விசிஷ்டமாக இந்த மாதிரி தேவர், மனுஷர், ஆடு, மாடு அப்படின்லாம் தெரிகிற மாதிரி இருக்குது. அதையும் சரீரமாக கொண்டிருக்கான். அதனால் இவன் காரணன் அப்படின்னு 2வது காரணனா எம்பெருமான் இருக்கிறதுக்கு 2வது சொல்லிட்டு, 3வது ஸ்வனிஷ்டா. இப்படி இருக்கிற எம்பெருமானுக்கு ஆதாரம் எதனா உண்டா அப்படின்றது இதை மேலே நாளைக்கு பார்ப்போம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. ஆதிவன்ஷடகோபாதீனதிவர்யான் பஜே நிஷம் ஸ்ரீரங்கபூர்வஷடதித்யதீசானபதாश्रयं ஸ்ரீவத்சவம்சதிலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.